விருச்சிக ராசியை விட்டு பிரிந்து போன உறவை இவங்க மன்னிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ரொம்ப நேரமா இவங்க மன்னிப்பாங்களான்னு கேட்டுட்டே இருக்கேன் சார். மன்னிக்கவே மாட்டாங்களா? சே அப்படிலாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயம் பிரிவை ஏற்படுத்தியவர்களை மன்னிப்பார்கள். ஆனா நீ ஏற்படுத்தின காயத்தினுடைய அளவை பொறுத்து இருக்கு. கொஞ்ச நஞ்ச காயமா படுத்திருக்கீங்க. எவ்வளவு காயத்தை தாங்கிறது, எவ்வளவு தடவை மன்னிக்கிறது? பேசும்போதெல்லாம் மன்னிக்கும் போதெல்லாம் பொய்யை தவிர உங்க வாயில எதுவுமே வரலையே. எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு காரண விளக்கம், எல்லாத்துக்குள்ளேயுமே உங்களுடைய தேவை, உங்களுடைய நலன். சரி இருந்துட்டு போ. அப்படி மன்னிச்சாலும் உங்களுடைய சுயரூபம் என்பது மாறவே மாறாதுங்கிறத விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டுபிடித்த காரணத்தினால நான் திரும்பவும் சொல்றேன், விருச்சிக ராசி சிபிசிஐடிக்கும் ஒருபடி கூடங்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே. அவர்களுடைய குணம் என்பது ஒரு விஷயத்தை, குற்றத்தை, தப்பை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை விருச்சிகத்திட்ட இருக்கிறதுனால மன்னிப்பாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு பிரிவுனால மனத்துக்கத்துக்கு ஆளாவதை விட விருச்சிக ராசிக்காரர்களுடைய மௌனம் என்பது இவர்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு ஒரு புரியாத புதிர். இவர்களது மௌனமே பிரிவை ஏற்படுத்தியவர்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அந்த அளவுக்கு விருச்சிக ராசி பிளாக் பண்ணோம், விருச்சிக ராசி அந்த பக்கமே திரும்பாது, விருச்சிக ராசி அமைதியாயிடும், விருச்சிக ராசி சைலண்ட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பிரிவு ஏற்படுத்தியவர்கள் ஒட்டுமொத்த உங்களுடைய ஹிஸ்டரியையே விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய மனசுக்குள் டெலீட் பண்ணிடுவாங்க. அதனால திரும்ப அங்கே என்ட்ரி ஆகணும்னு சொன்னால் முதலிலிருந்து உண்மையாக நடந்து கொண்டால் மட்டுமே விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசில் இடம் பிடிக்க முடியும்.